Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல பாசிப்பருப்புல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கிறிஸ்பியான பாசிப்பருப்பு ஸ்கொயர்ஸ் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஊறினச்சுனா போதும். நல்லா ஊறிடும். பாசிப்பருப்பு தானே அதனால ஊறிடும். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்தாச்சு. தண்ணி எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இது கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிறது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. திக்னஸும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்குனது இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பருப்பெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக தடவி விட்டுக்கிறேங்க. இதில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். உங்ககிட்ட ஏதாவது பிளேட், இடியாப்பம் புளிகிற பிளேட்டெல்லாம் இருக்குது, அது மாதிரி இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த தட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இருக்கோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தட்டை வச்சுக்கலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தட்டை வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கத்தி வச்சு நீங்கள் நடுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக குத்தி பார்க்கலாங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை கத்தியில், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. சூடாறினதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. நான் கத்தி வச்சு சைட்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கிறேன். இதை இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனாலும் நம்ம குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இப்படி தனியாக வருது, கேக் மாதிரி தனியாக வருது இல்லைங்களா, இது மாதிரி எடுத்துடலாம். நான் இன்னொரு பிளேட் வச்சு கமுத்தி போட்டுக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. சும்மா லைட்டாக மட்டும் ஓட்டிகிட்டு இருக்குதுல, அவ்வளோதான். நல்லா வெந்திருக்கு கடைசி வரைக்கும். இப்போ நம்ம இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் டைமண்டாக வேணும்னா டைமண்ட் பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை டோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ண போகிறேங்க. நீங்கள் வாணலியில் இதை போட்டு அப்படியே பொரிச்சியும் எடுக்கலாங்க. இல்லை தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் தோசைக்கல்லில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது மேலே மட்டும்தான் வேகும், உள்ளார வெந்திருக்காது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது கூட சாஸ் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது சாஸ் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஈவன் இதை வந்து ஒரு 7 மணிக்கு செஞ்சீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு ஃபில் ஆயிரும். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.